எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நானு லாஸ்ட் வீடியோல கூல் ரெசிபி எப்படி செய்யணும்ட்டு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோல அந்த கூல் யூஸ் பண்ணி எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ட்டு இந்த வீடியோல காமிக்க போறேன். அதே விதமா புரட்டாசி மாசம் வந்துச்சு இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சாமி எப்படி கும்பிடுனேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் நான் கூல் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது நான் முந்தா நாள் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுணும். நல்லா ஆறுன பிறகுதான் நம்ம கூல் ரெடி பண்ணிக்கணும். சூடுல பண்ணோம்னா நம்ம உடம்பு சூடு கம்மியாகாது. நல்லா குளிர்ச்சியா ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா உடம்புல சூடு நல்லா குறையும். ஸோ அதனால ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுணும். ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுணும். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கூல் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ தான் இருக்கும். நம்ம சேனல் விசிட் பண்ணி ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற கூல்ல நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி ஒரு சைடா எடுத்துக்கணும். மேலோட எடுத்தோம்னா கீழே அப்படியே தண்ணி விட்டுடும். ஸோ ஒரு சைடா எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். இது நான் இப்போ 2 பேருக்கு மிக்ஸ் பண்றேன். 2 பேருக்கு இவ்வளவு போதுமா இருக்கும். உங்களுக்கு ஒருத்தருக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். இன்னும் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கணும். இதுல தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லவே நீங்க கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணுங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். வீட்டுல தயிர் இருக்கு. ஆனா நான் சாமிக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அதனால நான் இதுல ஆட் பண்ணல. நீங்க தயிர் இருந்துச்சுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு எங்கேயும் உருண்டை இல்லாத மாதிரி கையிலவே நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை இல்லாம ஸ்மூத்தா வர வரைக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும் ப்ராசஸ். நல்லா ஸ்மூத்தா ஆன பிறகு நான் கரண்டி யூஸ் பண்ணுவேன். ஆனா நிறைய பேரு ஃபுல்லா டோட்டலா கையிலவே மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது திக்கா இருக்கு, தின்னா இருக்கு அப்படின்ட்டு கையில பார்த்தா தெரியவே தெரியாது. அதனாலதான் நான் கரண்டி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆன பிறகு கரண்டி யூஸ் பண்ணி திக்கா இருக்கா இல்ல தின்னா இருக்கா அப்படின்ட்டு ஒரு முறை செக் பண்ணிப்பேன். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் திக்காவே மிக்ஸ் பண்ணிப்பேன். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுனாலும் சீக்கிரமா பசி வந்துடும். சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்காது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காவே மிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பசி இல்லாம இருக்கும். ஸோ அதனால இப்படி நான் திக்கா ரெடி பண்ணிப்பேன். அதுக்கு நான் கரண்டி யூஸ் பண்ணிப்பேன் லாஸ்ட்ல. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதா. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆனியன்ஸ் கட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஆனியன் யூஸ் பண்ணா வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணல. இப்போ கூழ் குடிக்கிறப்போ ஒரு கல்லக்காய் போட்டு சாப்பிடுறது தான் எங்க வீட்டுல பழக்கம். ஸோ அதே மாதிரி கொடுத்துடுவேன். இல்லைன்னா ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ புரட்டாசி மாசத்துக்கு வந்துடலாம். நான் காலங்காத்தால பசங்களுக்கு தான் இந்த கூழ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் ஹாஃப் டேனால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அதனால அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பின பிறகு கிளம்பல. அதுக்கு முன்னாடியே கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க என்னோட சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கே புரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணி இருக்கும். புதுசா பாக்குறவங்களுக்கு இப்படிதான் போடுவாங்க போல அப்படின்னு தோணி இருக்கும். ஒன்னும் இல்ல. எப்பவுமே பழைய காலத்துல சாணி தேய்ச்சி அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க இல்லையா. இப்போ சாணி கிடைக்கிறதும் கஷ்டம். ஆனா சாணி யூஸ் பண்றதுக்கும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பாருங்க, சாணியோட ஸ்மெல்லு கூட வித்தியாசமா ஒரு மாதிரி வேர்டா இருக்கு. நல்லா இல்ல. அப்பெல்லாம் ஒரு மாதிரி கமகமான்னு இருக்கும் சாணி ஸ்மெல்லு. நீங்க சிரிக்கலாம் இந்த வார்த்தை கேட்டே. ஆனா அதுதான் உண்மை. இப்ப மாடு பிளாஸ்டிக் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த சாணி கூட கொஞ்சம் கெமிக்கலா தான் இருக்கு. அதனால சாணி யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி மஞ்சள்ல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்துச்சு எனக்கு வீடு ஃபுல்லா இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இது எப்படி மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வர விளாக்ல நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கோலம் எப்படி இருக்கு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க கோலம் எப்படி இருக்குன்ட்டு.
கோலம் எல்லாம் போட்ட பிறகு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, இந்த மாரி மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு இருக்கிறேன். சமையல் காமிக்கலாம்னு நெனச்சேன். பட் இன்னைக்கு அந்த டே வந்து ஃபுல்லா ஷட்டவுனா எனக்கு அது தெரியாது. எனக்கன்ட்டே கரண்ட் போயிடுது பாரு! அப்டின்ட்டு திட்டிட்டு இருந்த கரண்ட்டுக்காரன. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா ஷட்டவுனா, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால சமையல் மட்டும் காமிக்கல. வெறும் பூஜை மட்டும் தான் இருக்கும் இதுல. எங்களுக்கு வந்து தோரணம் கட்டுறது தான் பழக்கம். பட் இன்னைக்கு டைமும் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் விரதம் இருந்ததுனால, அவங்க வரதுக்குள்ள நான் பூஜையெல்லாம் முடிச்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் மடமடன்னு தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் செய்றேன். ஆனாலும் டைம் ஆயிடுது இல்லையா? அதுக்காண்டி நான் ஓடி ஓடி செய்யல. டைம் ஆயிடும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்டின்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் இல்லையா? நான் வந்து 5 வாரம் விரதம் இருக்கலாம் அப்டின்னு தான் நெனைக்கிறேன். பட் கடவுள் எப்படி வச்சிருக்காங்களோ அது பொறுத்து தானே இருக்கும். 3வது வாரம் வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மா இருக்கலாம் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மாரி செவுருல சாமி வைக்கிறது தான் பழக்கம். எத்தன சாமி படம் இருந்தாலும் எங்களுக்கு இதுதான் பழக்கம். செவுருல வந்து இப்போ பெருமாள் கும்பிடுறோம்னா, பெருமாள் சாமி நாமம் போடுவோம். இல்ல முருகர்ன்னு கும்பிடணும்னா, முருகன் நாமம் போட்டு அந்த மாரி செவுருல போட்டு தான் நாங்க கும்பிடுவோம். இதுதான் எங்களோட பழக்கம். உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கலாம். பட் எங்களோட பழக்கம் தானே நாங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்டின்ட்டு கூட நான் நெனைக்கிறேன். எத்தன பேரு இந்த மாரி ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் நாமம் போட்டுன்னு இருக்கிறேன். பட் ஒயிட் வந்து அதுல தெரியல. அந்த செவுரு, நாமம் எல்லாமே ஒரே கலர்ல இருக்கவே, அது அவ்வளவா தெரியாது எப்பவுமே. ஆனா அது நான் போட்டி போட்டி அந்த ஜாடை மட்டும் அப்டியே நின்னுச்சு. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து திருசனம் அப்டின்னு சொல்வோம். பட் திருசனம் கூட இந்த செவுருக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. அதனால ஒயிட் நாமம் மாரி ரெட் நாமம் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த நாமம் யூஸ் பண்ணி சென்டர்ல வச்சுடுவேன். சேம் பெருமாளுக்கு எப்படி நாமம் வைப்போமோ அதே மாரி தான் வைப்போம். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து போலேரம்ம தள்ளி அப்படின்னு சொல்வோம். எந்த சாமி கும்பிட்டாலும் பக்கத்துல போலேரம்மக்கு நாங்க இப்படி வைப்போம். அதுவும் எங்களோட பழக்கம் தான். இதுவும் உங்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடது சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட தமிழ் அவ்ளோ கேவலமா இருக்குமா என்ன? நான் வந்து தமிழ்நாடு தான். பட் நாங்க தெலுங்குக்காரங்க. நான் 10த் படிக்கிற வரைக்கும் எனக்கு தமிழ் சுத்தமா வராது. அதுக்கப்புறம் நான் 3 வருஷம் வெளியில படிக்க போனேன் காலேஜ். அப்பதான் நானு தமிழ் கத்துக்கினேன். அதனால தான் என்னோட தமிழ் வந்து இப்படிதான் இருக்கும். சிலது சுத்தமா தெரியாது. கூகுள்ல சர்ச் பண்ணி தான் உங்களுக்காக கொஞ்சம் கிளியரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்போ கூகுள்ல சர்ச் பண்ணி சொன்ன நாள் கூட இருக்கு. இப்போ கொஞ்சம் ப்ராப்பரா பேசுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் மொத்தமா கிடையாது. ஆனாலும் சில வேர்ட்ஸ் வந்து என் வாயில நுழையவே நுழையாது. ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப கேவலமா இருக்கா என்னான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இல்ல பரவாயில்ல புரியுது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தோணிச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா, நான் என்னோட தமிழ் இவ்வளோதான். அதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நெறைய பேரு கேட்பாங்க. "நீ தமிழா? நீ எந்த ஸ்டேட்டு? நீ என்ன இப்படி பேசுற?" அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் வந்துனே தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்லணும் நெனச்சேன். ஸோ அதனால சொல்றேன். அவங்கள யாரையும் நான் குத்தம் சொல்லல. என்னோட தமிழ் அப்படிதான் இருக்கும். அந்த கமெண்ட் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஓ! பரவாயில்ல என்னோட தமிழ் கண்டுபிடிச்சு கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதுல சொல்றேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் படையல் போடுறது கூட நாங்க சாமிக்கு ஒண்ணும், போலேரம்ம தள்ளிக்கு ஒண்ணும். இந்த மாரி 2ஆ போடுவோம். எங்களுக்கு வெல்லம் சாதம் செஞ்சு வைக்கிறது தான் பழக்கம். பட் வீட்ல சுத்தமா வெல்லம் கிடையாது. நான் பாத்துக்கல முந்தா நாளு. இருக்குன்ற பிரமையிலவே இருக்கிறேன். பட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது சுத்தமா வெல்லம் இல்லன்ட்டு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவே, "பரவாயில்ல நம்ப என்ன சாப்பிடுறோமோ அதே கூட வைக்கலாம். இல்லன்னா துளசி தீர்த்தம் வச்சு கூட நீ சாமி கும்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரி நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு வெள்ள சாதமே இப்படி செஞ்சு, அதுக்கப்புறம் தயிர் ஊத்தி, அது மேல சர்க்கரை போட்டேன். இங்க கூட நாங்க வெல்லம் தான் ஆட் பண்ணுவோம். பட் வெல்லம் சுத்தமா இல்லாதனால சர்க்கரை தான் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 பொரியல் இல்லன்னா 4 பொரியல் அப்படி ஈவன் நம்பர்ல தான் பண்ணணும். ஆட் நம்பர்ல பண்ணக்கூடாது பொரியல் கூட. 3 பொரியல், 5 பொரியல் இந்த மாரி பண்ணக்கூடாது. இது கூட பெரியவங்க சொன்னது தான். எனக்கு இதுக்கு ரீசன் என்னான்ட்டு தெரியாது. அவங்க சொன்னது நான் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து 2 பொரியல் செஞ்சு
பாயசம் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா செஞ்சிருக்கிறேன். எல்லாமே 3வது வாரம் பண்ணிக்கலாம், 3வது வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணியிருக்கிறேன். என்னோட பூஜை வந்து இந்த மாரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த பூஜை புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இதே மாரி தான் சாமி கும்பிடுவீங்களா? இல்ல எங்களுது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் தோணியிருக்கும் இல்லையா? அவங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்காய் உடைக்கிற வேலையெல்லாம் மாமா தான் பார்த்துப்பாரு. நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பேன். துளசி தீர்த்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தேங்காய் உடைச்சது பிறகு அந்த தண்ணியோட ஆட் பண்ணி அங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். எங்களோட பூஜை காரியக்கிரமம் முடிஞ்சிச்சு. ஆர்த்தி எல்லாம் நல்லா அணிஞ்ச பிறகு இந்த மாதிரி தீர்த்தம் ஃபர்ஸ்டா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துப்போம். பிரசாதம் எடுத்த பிறகு தான் சாப்பாடு சாப்பிடுவோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு முடியலன்னா நான் சாப்பிட்டு கூட இந்த மாரி பிரசாதம் எல்லாம் செஞ்சு வைப்பேன். இன்னைக்கும் அப்படிதான் ஆச்சு. எனக்கு சுத்தமா நிக்க கூட முடியல. கண்ணு சுத்துற மாரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு கூழு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதம் செஞ்சேன். நம்ப நல்லா இருந்தா தானே சாமி கும்பிட முடியும். ஸோ நம்ப வயிறு காய வச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு நான் நினைக்க மாட்டேன். அதனால நான் கொஞ்சோண்டு கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுனேன். என்னால முடியல விரதம் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த மாரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா பிரசாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதோட திருப்தி வேற எதுலயுமே இருக்காது. அதுவும் வெல்லம் சாதமா இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையா இருக்கும். எனக்கு இந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கட்டுமா? பாய்.